2 நாள் ஊர்ல இல்லைன்னா வீட்டை எப்படி வச்சிருக்கா பாரு. பாத்திர பண்டமெல்லாம் அப்படியே போட்டபடி வச்சிருக்கா. நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுல போய் பொழப்பு நடத்துற பொண்ணு எப்படித்தான் இருக்க போறாளோ தெரியல. நாளைக்கு எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் பழி வந்து விழும். என்னாச்சு? நேத்து நைட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்த பூந்துட்டான். ஐயோ, யாரு தெரியல. நைட்டு 10 மணி இருக்கும். நான் பாட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு மேல பார்த்தா துப்புன்னு என் மேலேயே வந்து விழுந்துட்டான். என்னத்த சொல்லு, ஒரு உண்மையிலையா? எவ்வளவு எனக்கு என்ன நேரமா பண்றதுன்னே தெரியல. கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்கறாளா பாரு. என்னவோ என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க அப்பங்கிட்ட சொன்னா அவனும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். வேற யார்கிட்ட போய் நான் சொல்றது? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மேல விழுந்து பாத்திரம் எல்லாம் தள்ளி விழுந்து புரண்டு தண்ணி எல்லாம் கொட்டி, ஓ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பாவாடை வேற. பாவாடையா? சரி சரி, அது ஒண்ணும் இல்ல, விடு. ஏய், என்னமோ மறைக்கிற. நான் மறக்கலையே, நான் ஒண்ணும் பண்ணலப்பா. சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரெண்டுக்கும் உரைக்குதா பாரு. மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. ஏய் வா, இங்க வா, சொல்ற வா. எதுக்கு? என்ன குரு, என்னன்னு சொல்லு. என்னது? விட்டுட்டு போயிட்டான். நிஜத்து பாக்கியா? சுடுமா? யாருக்கு தெரியும்? அங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், அது என்ன பண்ண போற? யாருக்கும் தெரியாம தூக்கி கடல்ல போட்டுலாம். மாமே, கண் பாட்டி மாமே. எங்கடா? சுட்டும் வீழி சூடரே, சுட்டும் வீழி சூடரே, என் உலகம் உன்னை சுத்துதே. சட்டை பையில் உன் பாடம் என் இதயம் உன்னை சுத்துதே. மீன் பிடிக்கிறியா? அண்ணா கத்துக்கிறியா? ஏய் வேணா. போடா, மீன் வேணாம், ஒண்ணு வேணாம். பாப்பாக்கு 2 பிடிக்க கத்து கொடுக்கலாம். ஏய் சொன்னா கேளு. நீ சொல்லு, நான் கேக்குறேன். போயிடு, இல்ல சுற்றுவேன். இங்க பாருடா, அட பாருடா. டேய் தீபாவளி பொம்மை பாக்கறா. சுடு 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 சுடு. ஐயா, இங்க சுடு, இங்க சுடு, இங்க சுடு, இங்க சுடு. ஜஸ்ட் மிஸ்ரா. மாமா, மெய்யாலுமே கன் பார்ட்டி மாமா. எஸ்கேப். ப்ரோக்ராம் கேன்சல்ட். நம்மகிட்டே இருக்கட்டும். ஏய், சாமி, இவன் மூஞ்சில முழிக்க வேண்டியதா போச்சு. கேட்டு வந்திருக்கலாம்ல. சாவு வீட்டுக்கு வந்திருக்கோம். யார் வந்தா போனான்னு கேட்டு இருக்க முடியாது. யார் சின்னது? ஏன் பாதியிலே வந்துட்டீங்க? சாமி, சொல்லுங்க. பா, அவனை பாத்தீங்களாப்பா? அவனை நீங்க தான் விட்டீங்க. அவனை முதலியே போட்டு தள்ளியிருக்கணும். பார்த்தல மொத்த பேர் எப்படி பதறடிச்சு நின்னாங்கன்னு. சிட்டியில் எனக்கு முக்கியமான ஆள். எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற கெட்ட சக்தி. அவன் உட்காந்து தினசா பாத்தீங்களா? விட்ரா, அவனால என்ன பண்ண முடியும்? காலேஜ் வாசல்ல கஞ்சா விற்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கப்பல் இருந்து சரக்கு எடுக்கிற வரைக்கும் எல்லாம் இவனை கடந்து தான் போகணும். பா, முன்ன மாதிரி இல்ல, இப்ப வேற மாதிரி தொட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 1 மாசத்துல மட்டும் 10-15 பேரை தூக்கியிருக்கானுங்க. கண்ணுக்கு முன்னால 4 தடவை உசுரை காப்பாற்றி விட்டுருக்கேன். இன்னைக்கு அவனுக்கு கிடைச்சிருக்கிற இடம் அந்தஸ்து எல்லாமே நாம அமைச்சு கொடுத்துருக்கான். மொத்தமா ஒரு நாள் பிஞ்ச செருப்பு மாதிரி தூக்கி
வெளியில போட்டானுங்க. டேய், எப்படியா இருந்தாலும் அந்த உயிர் நம்ம கையால தான் போகணும். அதுக்கப்புறம் நம்மளையே தூக்க பார்த்தாங்க, முடியல. அதுக்கு இன்னும் நேரம் வரல, அவ்வளவுதான். அன்னைக்கு ஆரம்பிச்ச பகை இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். புது பெண்ணின் மனசை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க. இள மனசை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க. உம்மை எண்ணி ஏங்கும் என்னிடத்தில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே. பத்து நாள் அந்த ஆட்டம் ஆடின உன் ஆட்டம் எல்லாம் அவ்வளவுதானா? நான் என்ன பண்றது? எல்லாம் அவனாலதான். யாரு? அவன்தான் வந்தானே ஒரு நாள், தப்புன்னு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அவன மாதிரி இருக்கு. திடீர்னு என் முன்னால வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, இதெல்லாம் உனக்கு தேவைதான். நான்லாம் அந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. ஏய் சுஜி, இங்க வாயே. நான் போறேன். ச்சே. ஏய் சுஜி, இங்க வா. அங்க பாரு. அன்னைக்கு சொன்னல வீட்டுக்குள்ள வந்தானு அந்த ஆளு. யாரு அந்த அடி வாங்குறவனா? அடி வாங்குறவன் இல்ல, அடி கொடுக்கறவன். இதானு பாரு. சக்கர, இதான் சக்கர. எல்லாரையும் புடிச்சு அடிக்கிறா. பெரிய ரவுடி போல இருக்கு. அடிச்சா ரவுடியா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ? எப்பவுமே ஒன் சைடு தெரிஞ்சு பேசக்கூடாது. தாடி எல்லாம் வச்சிருக்கா. தாடி வச்சிருக்கான், அவ்வளவுதான். பயங்கர சீரியஸ் ஆன மாதிரி இருக்கு. சிரிச்சிட்டு சண்டை போடுறதுக்கு அவன் என்ன எம்ஜிஆரா? என்ன நீ ஒன்னொன்னுக்கும் திருப்பி திருப்பி பேசுற? அப்புறம் ஒரு வயசு பொண்ணு நைட்ல யாருமே இல்லாதப்போ முழுசா ஒரு ஆளு மேல வந்து விழுந்து புரண்டு புரண்டு அவந்து விழுந்த பாவடியை கையில பிடிச்சிட்டு நின்னு அந்த அவஸ்தை இருக்கே, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அனுபவிச்சாதான் புரியும். நைட் எல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. मेहो 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 लाही माही माँ मेहो मेहो मेहो